பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, தேவ பணியை செய்ய ஒன்றுபடுவோம் அப்படின்றது தான் இந்த மாதத்திற்கான தலைப்பாக இருக்கு. தேவ பணியை செய்ய ஒன்றுபடுவோம். லெட்ஸ் யுனைட் டு டூ காட்ஸ் ஒர்க். அதுதான் இந்த மாதத்திற்கான தலைப்பாக இருக்கு. இதை குறித்து நாம் கொஞ்சம் சற்று வேதாகமத்தில் சில வசனங்களை, சில நிகழ்வுகளை வைத்து நாம் ஆராயலாம். முதலாவது, இந்த ஒருமைப்பாடு இல்லைன்னா ஒன்றுபடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பல வசனங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றுபடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அதாவது ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எது முக்கியமா இருக்கு அப்படின்னா சமாதான கட்டு அப்படின்ற. ஸோ பீஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதனால ஒருமைப்படுதலில் இந்த சமாதானம் அது அவசியமாக இருக்கு அப்படின்றத நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல நாம் ஒன்றுபடும் பொழுது, ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது தேவனுடைய பணியை நாம் வல்லமையாக செய்து முடிக்க முடியும். சொல்ல போனால் அப்படிப்பட்டதான ஒரு ஒரே சிந்தையோடு ஏக மனதோடு நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது தேவன் அதற்கான பலனை தருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம பார்த்து அதில் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இது யாரை பற்றி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி தேவ பணியை செய்வதற்கு ஒன்றுபட்டார், இல்லைன்னா ஒரே சிந்தையோடு செயல்பட்டார், அதனால கிடைத்த பலன் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கு தெரிந்த வண்ணம் எசேக்கியா ராஜா அவர் கிமு 7வது நூற்றாண்டில் ஆளுகை செய்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். சொல்ல போனால் அவர் ஆளுகை செய்யும் பொழுது அவர் யூத தேசத்தினுடைய ராஜா, நமக்கு தெரிந்ததுதான். அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தேசமும் சரி, அதே போல வட இஸ்ரேல் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேல் தேசமும் சரி, அது சீர்குலைந்து இருந்தது அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஏற்கனவே வட தேசத்தாரை அசீரியர்கள் அழித்து போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஆளுகை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு முன்பாக இருந்த அவருடைய தகப்பன் அப்பா ஆகாஸ் அவர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா, தேவனுடைய வழிகளில் நடக்காதபடிக்கு சுய வழிகளில் நடந்து அநேக தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகளில் மக்கள் செல்வதற்கு அநேக காரியங்களை விக்கிரகங்களை எழுப்புவதா இருக்கலாம், அதே போல பாவ காரியங்களில் ஈடுபடுவதா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஆகாஸ் மக்களை வழிநடத்தினா. அதனால யூத தேசத்தார் முழுவதுமாக சொல்ல போனால் முக்காவாசி மக்கள் பாத்தீங்கன்னா தவறான பாதையில் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு போயாச்சு அசிரியர்களால். இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த தேசமே தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு விசுவாசம் இல்லாமல் வேற ஒரு வழிகளில் அவங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. பல அந்நிய கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த எசேக்கியா ராஜா ராஜாவாக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் அநேக மாற்றங்களை செய்யறாரு. நமக்கு தெரிந்த வண்ணம் இந்த எசேக்கியா ராஜா இவர் அவருடைய தகப்பன் போல் இராதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. இவரை குறித்து நாம் தனியாக ஒரு தலைப்பிலேயே நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் சொன்னது பிரகாரம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும்தான் இதுல நாம் பார்த்து அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவர் ஆளுகை செய்ய தொடங்கும் பொழுது முதலாவது தேசத்தை சுத்திகரிக்கிறார். தேசத்தில், அதாவது யூத தேசத்தில் எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா அந்நிய கடவுள்கள், அதே போல அந்நிய வழிபாடுகள், இது எல்லாத்தையும் அவர் நிர்மூலமாக்குகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயத்தை சீர்படுத்துறாரு. ஆலயம் பழுதாயிருக்கு, ரிப்பேர் ஆயிருக்கு. ஏன்னா மக்கள் ஆலயத்தை கண்டுகொள்ளாம விட்டுட்டாங்க.
அதனால ஆலயம் வந்து பழுதாகப்பட்டு மோசமான நிலையில இருக்கு. அதனால ஆட்களை தெரிந்து கொண்டு ஆலயத்தை வந்து சீர்படுத்துறாருன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரியத்துவத்தை மறுபடியும் சீர்படுத்துகிறார். ஆசாரியத்துவமே இல்லாதபடிக்கு பல ஆசாரியர்கள் அவங்க வந்து ஆசாரிய பணிகளை, தேவ பணிகளை செய்ய முடியாதபடிக்கு அவங்க வந்து அதை விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்த பிரகாரம் மக்கள் எல்லாருமே அந்நிய வழிபாடுகளில் இருக்க ஆரம்பிச்சதுனால இந்த ஆசாரியர்களுக்கான பணிகளே இல்லாதபடிக்கு போயிடுச்சு. அதனால அவங்களும் முறைகளை மறந்துட்டாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அதையும் மறந்தாச்சு. ஸோ இப்படியாக வந்து ஆசாரியர்களும் லேவியர்கள் அவங்க வந்து பின்னிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகவே இவர்களுடைய இந்த ஆசாரியத்துவத்தையும் இந்த எசேக்கியா ராஜா வந்து சீர்படுத்துறாருன்ட்டு நாம் வந்து வேதாகத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. கடைசியாக இத்தனை சீர்படுத்துதல்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து பஸ்காவை, அதாவது பாஸ்ஓவர், பல வருடங்களாக பல காலங்களாக நிறுத்தப்பட்டிருந்த பஸ்காவை வந்து அவர் வந்து மறுபடியுமாக மக்கள் மத்தியில கொண்டு வரலாம். பஸ்கா வந்து நாம் கொண்டாடணும். தேவன் வந்து எப்படி இஸ்ரேல் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை தந்தாங்க அப்படின்றத உணர்த்துவிக்கும் வண்ணமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களாக அது வந்து கொண்டாடப்படாமல் இருந்ததாக பார்க்கிறோம். இந்த பஸ்காவை வந்து கொண்டாடுவதற்காக தான் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா எசேக்கியா ராஜா ஒரு இன்விடேஷன் என்ன செய்யறாருன்னா ஒரு அழைப்பு வந்து எல்லாருக்குமே வந்து விடுறாரு. இத்தனை சீர்திருத்தல்கள் பண்ணிட்டாரு. அதாவது என்னன்னா தேசத்தை சரிப்படுத்திட்டாரு, அதே போல வந்து ஆலயத்தை சரிப்படுத்திட்டாரு, அதுக்கப்புறம் ஆசாரியத்துவத்தை சரிப்படுத்திட்டாரு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பஸ்கா கொண்டாடலாம் அப்படின்ட்டு அவர் திட்டமிடும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பஸ்கா நம்ம கொண்டாடும் பொழுது நம்ம மட்டும் கொண்டாட வேண்டாம். நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துக்கும் நாம் வந்து இந்த அழைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசேக்கியா ராஜா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய தேசமா இருக்கக்கூடிய யூத தேசத்துக்கு மட்டும் கிடையாமல் அவர் வந்து வட தேசமான வட ராஜ்யமா இருக்கக்கூடிய வட இஸ்ரேலுக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த அழைப்பை வந்து அவர் வந்து கொடுக்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பு இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். பாருங்க எங்களை அனுப்புறாருன்னா இஸ்ரேல் மற்றும் யூதா 2 தேசத்துக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆட்களை வந்து அனுப்புறாரு. எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அந்த தேசம் தான் அழிக்கப்பட்டு போயாச்சு. ஏன்னா அவர் நான் சொன்னது போல ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு போயாச்சு. அப்படி இருந்தால் கூட அவங்க அழிக்கப்பட்டு போயிட்டாங்க, அவங்க புறஜாதி மக்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எண்ணாதபடிக்கு அவர்களுக்கும் என்ன செய்யறாருன்னா ஒரு அந்த பஸ்காவினுடைய அந்த அழைப்பை வந்து அவங்களுக்கும் கொடுக்கிறாருன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து சொல்ல போனால் ஆட்கள் மூலமாக ஒரு செய்தி மாதிரி ஒரு கடிதம் லெட்டர் மாதிரி எழுதி என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு வந்து அந்த அழைப்பை வந்து கொடுக்கிறார். அதாவது 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவினுடைய கட்டளையின்படி இஸ்ரேல் யூதா எங்கும் போய் இஸ்ரேல் புத்திரரே ஆபிரகாம் இஸ்ரேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். என்ன சொல்றாருங்க? ஆட்களை அனுப்புறாரு, அஞ்சல்காரர்களை வந்து அனுப்புறாரு எசேக்கியா ராஜா, போஸ்ட்மென்ஸ் அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த பஸ்கா பண்டிகைக்கு வாங்க, நீங்க வந்து இப்ப வந்து அந்நிய வழிபாடுகளில் சிக்கி அதுல வந்து போயிட்டீங்க. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீதியான மக்களாக தேவன் வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து அசிரியர்களால் இன்னும் என்ன ஆகல, அழிக்கப்படலை, நீங்க வந்து இன்னும் உயிரோட இருக்கீங்க. அதனால நீங்க வந்து மனம் திரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவன் என்ன செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க மனம் திரும்புனீங்க அப்படின்னா தேவன் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்றார். அதனாலதான் 6வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு
தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார் அப்படின்ற. நீங்க வந்து தேவனுக்கு செவி கொடுத்தீங்கன்னா போதும், தேவன் வந்து என்ன செய்வார்? உங்கள் அண்டைக்கு திரும்பி உங்களுக்கு என்ன செய்வாரு? மீட்பை கொடுப்பார். சொல்லப்போனாலும் உங்களுக்கு மறுபடியுமாக இந்த தேசத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்வார் அப்படின்ட்டு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த எசேக்கியா ராஜா அழைப்பை கொடுக்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். சோ இப்படியாக வந்து இரண்டு காரியங்களை வந்து செய்கிறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, அஞ்சல்காரர்கள் அனுப்பி இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை வந்து கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன ஒரு முக்கியமான காரியத்தை வந்து சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து செவி கொடுத்தீங்க அப்படின்னா, மனம் திரும்பினீங்க அப்படின்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார், அவர் வந்து உங்களை மீட்பார் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான காரியத்தை, செய்தியை வந்து அந்த அஞ்சல்காரர்கள் மூலமாக எசேக்கியா ராஜா கொடுக்கிறாரு என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஆனா இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. பாருங்க 10வது வசனத்தில், இரண்டாம் நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபிலோன் மட்டுக்கும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். பாருங்க, அப்ப அந்த மக்களுக்கு எல்லாம் போய் வந்து இந்த ஒரு செய்தியை போய் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கப்பா, மனம் திரும்புங்க, நம்ம சேர்ந்து தேவனை நம்ம கொண்டாடுவோம்ட்டு எசேக்கியா ராஜா சொன்ன அந்த செய்தியை அந்த மக்கள் என்ன செய்யல? ஏற்க மனதா இல்ல. மாறாக அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த அஞ்சல்காரர்களையும் சரி, அதே போல செய்தி எழுதப்பட்ட அந்த செய்தியை கொடுத்த எசேக்கியா ராஜாவும் சரி, அவங்க என்ன செய்யறாங்களா? பரிகாசம் பண்ணுகிறாங்க அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு சில பேர் என்ன ஆறாங்க? அவங்க வந்து கேட்கிறாங்க. நம்ம வந்து அந்த வசனத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபிலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சோ சில பேர், சில இந்தந்த கோத்திரத்துல, அதாவது ஆசேர், மனாசே, செபிலோன் அப்படின்ற இந்த 3 கோத்திரங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய சில பேர் அவங்க என்ன செய்யறாங்க? மனத்தாழ்மையாகி அவங்க வந்து எருசலேமுக்கு இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்காக வந்தாங்கன்னு நாம் வந்து பார்க்கிறோம். சோ இப்படியாக இருந்தால் கூட, அதாவது பெரும்பாலான மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அழைப்பை வந்து பரிகாசம் பண்ணினாலும், கிண்டல் பண்ணினாலும், சில பேர் வந்து அதை வந்து கேட்டு என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு வராங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய பணியை செய்வதற்காக என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாரும் ஒன்றுபடணும்ன்ற அவருடைய இந்த நோக்கத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அததான் நம்ம வந்து இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அதாவது தேவனுடைய பணியை செய்யணும்ட்டு அவர் நினைக்கக்கூடிய அந்த நோக்கத்தை வந்து தேவன் என்ன செய்யறாருன்னு அங்கீகரிக்கிறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 12வது வசனத்தில், 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. பாருங்க, அந்த வசனத்தை கவனிங்க. தேவனுடைய கரம் அவர்கள் என்ன செஞ்சுதான்? ஒருமனப்படுத்திட்டான். தேவனுடைய பணியை செய்வதற்கு ராஜா சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, அதற்கேற்ற காரியங்களில் படி நடக்கணும்ட்டு அவர் நிறைய கட்டளைகள், தேவனிடம் பெற்ற கட்டளைகளை வந்து அவர் வந்து கொடுக்கிறார். ஏன்னா இது ரொம்ப வருடம்க்கு அப்புறம் வந்து நடத்தப்படக்கூடிய பஸ்கா பண்டிகையாக இருக்கு. ஸோ அதனால வந்து அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அது சுலபம் கிடையாது. ஏன்னா எங்கெங்கிருந்தோ மக்கள் வரப்போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யூத மக்கள் யாரெல்லாம் அதை அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்களாம் சரியாக அதை செய்வதற்கு, சரியாக செயல்படுவதற்கு தேவன் எதை கொடுக்கிறாரா அவங்க மத்தியில? அந்த ஒரு மனதின் எண்ணங்களை, ஒரு மனதின் சிந்தையை அவங்களுக்கு வந்து கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒருங்கிணைக்கணும்ட்டு எசேக்கியா யோசித்த அந்த யோசனை தான் தேவனுடைய கரம் அந்த இடத்தில் செயல்படுவதற்கு காரணமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாம் சரியாக செயல்படுவதற்கு எல்லாரும் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனதாக செயல்படுவதற்கு அந்த இடத்துல அவர் வந்து உதவி செய்யறாரு. அவருடைய ஆவியை தந்து எல்லாரும் ஒரு மனதோடு செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்றாரு என்று நாம் வந்து
பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பஸ்கா பண்டிகை எப்படி போச்சு அப்படின்னா 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமின் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். நமக்கு தெரிந்த பிரகாரம் பஸ்கா பண்டிகை, அதையொட்டி புளிப்பில்லா அப்ப பண்டிகை நடக்கும். 7 நாட்கள் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் இல்ல, என்ன ஆகுது அப்படின்னா வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் நிறைய பேர் இஸ்ரேலில் நிறைய பேர் வந்து புறக்கணித்தாலும், யூத தேசம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்னும் சில கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து அவங்க ஒன்றுபடும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னா மகா பெரிய சபையாக இந்த பஸ்காவையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் கொண்டாடுவதற்கு ஒன்று சேர்ந்தாங்கன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து பல இடத்துல இருந்து தூர தேசத்துல இருந்து எருசலேமுக்கு வராங்க இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு. அப்படி வரும் பொழுது அந்த தேசத்தில் யூத தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்நிய வழிபாடுகள் எல்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வைராக்கியம் கொண்டு அவங்க வந்து அதை வந்து நிர்மூலமாக்குறாங்க. 14வது வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 14th verse, அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கிதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பாருங்க, தூர தேசத்துல இருந்து வராங்க எதுக்காக அப்படின்னா பண்டிகையை கொண்டாடுவதற்கு. அப்படி வரும் பொழுது அந்நிய பலிபீடங்கள், அந்நிய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க அவங்க வந்து வைராக்கியம் கொண்டு அவங்க வந்து எடுத்து நிர்மூலமாக்கி அவங்க போடுறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா தெரியும், அதாவது அந்த மக்கள் எல்லாருமே இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வரல. ஏன் அப்படின்னா இந்த பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சில வழிமுறைகளை வந்து அவங்க கடைபிடிக்கணும். ஆனா இத்தனை வருடங்கள் அவங்க இந்த பண்டிகையை கொண்டாடாமல் விட்டு விட்டதுக்காக அவங்க எப்படி அதை செய்யணும்னே அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வழிமுறைகள் அவங்க கடைபிடிக்காமலேயே இந்த பண்டிகையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. சட்டத்தின்படி அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு தண்டனைகள் இருக்கு. யாரெல்லாம் ஒரு நியாயப்பிரமாணத்தின் வழிமுறையை கடைபிடிக்காதபடிக்கு ஒரு பண்டிகையோ இல்லைன்னா ஒரு விசேஷத்தையோ கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் இருக்கு. சோ அந்த வகையில இந்த மக்களுக்கும் அந்த தண்டனைகள் வந்திருக்கும். ஆனா எசேக்கியா ராஜா வந்து ஜெபம் பண்றாரு. அப்போ வந்து தேவன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த மக்களுக்கு அந்த தண்டனை வராதபடிக்கு தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு மன்னித்து விடுறாரு அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக பல வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக கொண்டாடப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள் தான் கொண்டாடப்படணும். ஆனா இவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருந்ததுனால இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 7 நாட்களும் வந்து சேர்ந்து கொண்டாடுறாங்கன்னு நாம் வந்து பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறு 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். ஸோ எக்ஸ்ட்ரா 7 days. ஸோ பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் என்ன செய்யறாங்க அவங்க அந்த சந்தோஷத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அவங்க செயல்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த பண்டிகையை கொண்டாடினாங்கன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆசாரியர்கள் எல்லாருமே வந்து மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ அவருடைய ஜெபம் தேவனுடைய சமூக தண்டையில் எட்டினதாக நாம் வந்து பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. பாருங்க, அப்ப தேவனுடைய அந்த பணிகளை செய்யலான்ட்டு எசேக்கியா அந்த யோசித்த அந்த சின்ன முடிவு இல்லைங்களா, அதாவது தேவனுடைய இந்த பஸ்காவை கொண்டாடணும் அப்படின்ட்டு அவர் யோசித்து எல்லாரையும் இதற்காக ஒருங்கிணைக்கணும், எல்லாரையும் வந்து கூட்டி இந்த பண்டிகையை அனுசரிக்க நாம் வந்து அழைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இஸ்ரேல் தேச மக்களை கூட அவர் விட்டு விடாதபடிக்கு அந்த அழைப்பை அவங்களுக்கும் வந்து கொடுக்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு மனதோடு செயல்படணும்ன்ற அந்த ஒரு இருதயம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக அந்த இடத்தில் தெரிகிறது.
ஆனால் அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய கரம் அந்த இடத்தில் செயல்படுகிறது. அந்த பண்டிகை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப வெற்றிகரமான ஒரு பண்டிகையாக அந்த பண்டிகை அது ஆஹ் நடத்தப்படுவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா அது வந்து 7 நாட்கள் தான் கொண்டாடப்படணும். ஆனா இன்னொரு ஒரு 7 நாட்களும் சேர்ந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அது எங்க போய் எட்டுது அப்படின்னா அவருடைய பரலோகத்தில், அவருடைய சிங்காசனத்தில் அந்த ஜெபங்கள் எட்டினதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, தேவனுடைய பணியை நாம் செய்வதற்கு நம்ம சபையை முதலாவது எடுத்துக்கலாம். சபையில நம்ம வந்து இன்றைக்கு இருக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய பணியை செய்வதற்கு நாம் வந்து ஒருங்கிணையும் பொழுது எந்தெந்த பணிகள் எல்லாம் நாம் வந்து தேவனுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நாம் வந்து சபையில் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறோமோ, நாம் எல்லோருமே வந்து அதை செய்வதற்கு நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, இல்லைங்களா, நம்மை நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த இடத்தில் தேவன் என்ன செய்யறாருன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் கிரியை செய்யும் பொழுது அந்த இடத்தில் மிக பெரிதான ஒரு வெற்றி உண்டாவதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மிக பெரிதான பலன் நமக்கு கிடைப்பதாக நம்ம பார்க்கிறோம். சபையை குறித்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சபையில வந்து நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாம் எல்லோருமே தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒன்றாக இணையும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய பணிகளை செய்யலான்ட்டு நாம் வந்து அந்த ஒரு மனதோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தந்து நாம் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வல்லமையாக செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் சபையில் வந்து இன்னும் ஊழியங்கள் பெருக, இன்னும் ஊழியங்கள் வளர தேவன் வந்து உதவி செய்வார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வளர்ச்சிக்கு தடையா இருப்பது பெரிதான ஒரு தடை என்னவா இருக்கு அப்படின்னா பிரிவினைகள் தான். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 இப்படியாக பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்க, பிரிவினை இல்லாமல் ஏக சிந்தையோடு ஏக யோசனையோடு செயல்படுங்க அப்படின்ற. அப்ப அந்த பிரிவினைன்றது வந்து மிக பெரிதான ஒரு தடைக்கல்லாக இருக்கு. ஆகவே நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்வில் சபையில் வந்து வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னா முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய பணிகளை செய்வதற்கு ஒன்றுபட வேண்டும். இன்னொன்னு பிரிவினைகள் இராதபடிக்கு நாம் ஏக மனதோடு செயல்படுவது அவசியமாக இருக்கு. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக சபையில் மிக பெரிதான வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா வந்து நம்ம எந்த ஒரு நல்ல வேலைகளை செய்யும் பொழுதும் நிச்சயமா அதற்கு தடைகள் இருக்கதான் செய்யும், இல்லைங்களா? எப்படி வந்து அந்த எசேக்கியா ராஜா இஸ்ரேல் மக்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பும் பொழுது பெரும்பாலான மக்கள் சொல்ல போனால் கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. ஸோ ஆகவே வந்து அப்படிப்பட்ட தடைகள் சபைக்குள்ளேயே நமக்கு வந்து இருக்கும். அதுல எந்த ஒரு அதுல கிரிட்டிசிசம்ஸ் இருக்கலாம், ஏதாவது இருக்கும். ஆனா அதை பார்த்து நம்ம வந்து சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய பணிகளை செய்வதற்கு நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது மிக பெரிதான ஒரு வெற்றியாக சபையின் வளர்ச்சிக்கு மிக பெரிதான ஒரு உந்துதலாக அந்த காரியம் அமையும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அது தேவனுடைய சமூக தண்டைக்கு அது செல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும். இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து லார்ஜர் கான்டெக்ட்ல, அதாவது இன்னும் பெரிய கண்ணோட்டத்தில் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து இத சுவிசேஷ ஊழியத்திற்கும் நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து நம்ம ஒப்பிட்டு பேச முடியும். எப்படின்னா, எப்படி எசேக்கியா ராஜா வந்து தன்னுடைய தேசத்துக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரேல் மக்கள், அதாவது அசிரியர்களுடைய வழிபாடுகளில், அந்நிய வழிபாடுகளில் போன அந்த மக்களுக்கும் வந்து அழைப்பை கொடுத்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில். அதே போல இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜாவா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மள அனுப்பி என்ன செய்யறாரு, நம்ம எல்லாம் இன்னைக்கு அஞ்சல்காரர்கள் மாதிரி, ஏன் நம்மள வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா பல தேசங்களுக்கு சென்று, நாட் ஜஸ்ட் கிறிஸ்டியானிட்டி மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது,
அதாவது சத்தியத்தை கூறுவதற்கு, ராஜ்யத்தை எடுத்து சொல்வதற்கு எல்லா மக்களுக்கும் இல்லைங்களா, புறஜாதி மக்களுக்கும் வந்து போய் சுவிசேஷத்தை போய் அறிவிப்பதற்கு நம்மை வந்து அனுப்பி இருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது இப்ப எசேக்கியா ராஜாவினுடைய அஞ்சல்காரர்கள் போய் அதை போய் அந்த செய்தியை போய் அவங்களுக்கு அறிவிக்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்து நகைத்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அதே போல நாமும் இன்னைக்கு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்துவுடைய அஞ்சல்காரர்களாக எடுத்து போய் சொல்லும் பொழுது பெரும்பாலான மக்கள் நம்மையும் கேலியும் பரிகாசமும் தான் செய்வாங்க இல்லையா? நம்முடைய உற்றார் உற்றாரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், இல்லையா கிறிஸ்துவை அறியாத மக்கள், தேவனை அறியாத மக்கள் அவங்க பரிகாசம் தான் செய்வாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களாக இருக்கலாம். நம்ம போய் ராஜ்யத்தை குறித்து எடுத்து சொல்லும் பொழுதும் சரி, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை குறித்து எடுத்து சொல்லும் பொழுதும் சரி, நம்மள வந்து கேலியும் கிண்டலும் தான் செய்வாங்க. ஆனா நாம் ஒன்று என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, நம்மை அனுப்பினவர் நம்முடைய தேவன் இல்லைங்களா? எப்படி வந்து அந்த பஸ்காவை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தை வந்து தேவன் எசேக்கியாவுக்கு கொடுத்தாரோ, அதே போல இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை போய் அநேகருக்கு போய் சொல்லணும்ன்ற இந்த எண்ணத்தையும் கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. நாம் போய் என்ன செய்யறோம்? அநேகருக்கு இதை போய் எடுத்து சொல்றோம். ஆனா அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா அநேகர் நம்மை பரிகாசம் தான் செய்வாங்க. ஆனால் தொடர்ந்து நாம் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு மிக பெரிதான வெற்றி ஒரு நாளில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எப்படி வந்து எசேக்கியா காலகட்டத்தில் மிக பெரிதான ஒரு பஸ்கா கொண்டாடப்பட்டு எல்லாரும் மகிழ்ந்து சந்தோஷமா இருந்தாங்களோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஸ்கா இல்லைங்களா? அத மனுக்குலமே கண்டிராத ஒரு பஸ்கா வந்து கொண்டாடப்பட போகுது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன ஆக போகுது? நிறைவேற போகுது இல்லைங்களா? பஸ்கா வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அப்பொழுது கொண்டாடப்பட போகிறது இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண மகிழ்ச்சி அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில், அதாவது அந்த விருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அப்பொழுது இருக்கும்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல கூட வந்து சொல்றாரு, அநேகர் வந்து கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து விருந்தில் பங்கு கொள்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிதான ஒரு விருந்து இருக்க போது. அப்பொழுது எப்படி எசேக்கியா காலகட்டத்தில் அந்த பஸ்காவில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களோ, சந்தோஷம் அடைந்தார்களோ, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலமே அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்கன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது மெய்யான சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லாருமே மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்து வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே மரணம் இருக்காது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வியாதி இருக்காது, அநீதி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லோருக்குமே யார் மெய்யான தேவன்ட்டு அப்பொழுது அறிந்து இருக்கக்கூடிய அந்த மனக்கண்களை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு நாம் வந்து பார்க்கிறோம். அப்பொழுது நம்மை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய அஞ்சல்காரர்களாக இருந்து சுவிசேஷத்தின் நற்செய்தியை நம்ம வந்து அறிவிக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பலனை பெறும் பொழுது, எல்லா மக்களும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும்ன்றத நம்மால் சற்று சிந்தித்து பார்த்தால் உண்மையாகவே அது மிக பெரிதான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு சபையின் பணிகளா இருக்கலாம், அதே போல உலகத்தில் சென்று கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சொல்லக்கூடிய பணிகளா இருக்கலாம், நாம் வந்து தேவனுடைய பணியை செய்வதற்கு நாம் ஒன்றுபடுவோம். அப்படி ஒன்றுபடும் பொழுது நிச்சயமாக தேவன் மிக பெரிதான பலனை நம்முடைய சபையிலும் சரி, அதே போல உலகத்திலும் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் நாம் தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒன்றுபடுவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.